சகர மன்னரின் முதல் மனைவியின் பிள்ளை அசமஞ்சஸ், அவருடைய பிள்ளை அம்சுமான். சகர மன்னருடைய இரண்டாவது மனைவியின் பிள்ளைகள் குமாரர்கள் அஸ்வமேத யாக குதிரையை தேடிக்கொண்டு கபில மகரிஷியின் ஆசிரமத்துக்கு சென்று அங்கே அவருடைய பார்வையினாலேயே எரிக்கப்பட்டு சாம்பலாகி விட்டார்கள். அவர்கள் அம்சுமானுக்கு சிற்றப்பன்கள் ஆகின்றார்கள். அவர்கள் தங்களின் குற்றத்திலிருந்து விடுபட்டு நல்ல கதியை அடைய வேண்டும் என்றால் கங்கையினால் மட்டும்தான் முடியும். கங்கை நீரிலே அவர்களுடைய சாம்பலை கரைப்பதன் மூலம்தான் அவர்கள் நல்ல கதியை அடைய முடியும். எனவே அம்சுமான் கங்கையை பூமியிலே கொண்டு வருவதற்காக நீண்ட காலம் தவம் செய்தார். ஆனால் அவருடைய தவம் பலிதம் அடைவதற்கு முன்னமேயே, நிறைவேறுவதற்கு முன்பாகவே அவர் மரணம் அடைந்து விட்டார். ஆக அவரால் கங்கையை பூமிக்கு கொண்டு வர முடியவில்லை. அவருடைய புத்திரர் திலீபர், அவரும் தன்னுடைய தந்தையைப் போலவே தன்னுடைய சிறிய பாட்டன்மார்களை கரையேற்றுவதற்காக வெகு காலம் தவம் செய்தார், கங்கையை பூமியிலே வரவழைப்பதற்காக. ஆனால் அவராலும் அந்த காரியத்தை நிறைவேற்ற முடியவில்லை. அதற்குள்ளே அவரும் மரணம் அடைந்து விட்டார். அந்த திலீபருடைய புத்திரர் தான் நாம் அனைவரும் நன்கு அறிந்திருக்கின்ற பகீரதர். தன்னுடைய முன்னோர்களை நல்ல கதியிலே சிறப்பிப்பதற்காக, கங்கையை பூமிக்கு கொண்டு வருவதற்காக அவரும் கடும் தவம் செய்தார். அவருடைய தவத்தினாலே மகிழ்ச்சி அடைந்த கங்காதேவி பகீரதரின் முன்னால் தோன்றினார். உன்னுடைய தவத்தினாலே மனம் மகிழ்ந்தேன், நீ விரும்பியதை கேள், கொடுக்கின்றேன் என்று நல்வாக்கு கூறினார். கங்காதேவியை வணங்கி மன்னராகிய பகீரதரும் தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்தார். கங்காதேவியும் மன்னரை பார்த்து, நான் ஆகாயத்திலே பூமிக்கு வருகின்றேன். ஆனால் அப்படி நான் பூமியிலே விழும்பொழுது பூமியினாலே என்னுடைய அந்த விழுகின்ற வேகத்தை தாங்க முடியாது. அதனால் அந்த பூமியையே உடைத்து கொண்டு நேரே பாதாளம் வரையிலே சென்று விடுவேன். எனவே ஆகாயத்திலே நான் விழும்போது என்னை யாராவது தாங்கி அதன் பிறகு மெதுவாக பூமியிலே விட வேண்டும். இதுதான் ஒரே வழி. இன்னொரு பிரச்சனையும் இருக்கின்றது. எனக்கு பூமிக்கு வருவதற்கு அவ்வளவாக விருப்பம் இல்லை. நீ நன்கு தவம் செய்தாயே என்று உனக்கு வரமளிக்கின்றேன். ஆனால் எனக்கு பூமிக்கு வருவதிலே ஒரு பெரும் பிரச்சனை இருக்கின்றது. பாவம் செய்த குற்றம் புரிந்த மக்கள் எல்லோரும் என்னிலே நீராடி தூய்மை அடைந்து விடுவார்கள். ஆனால் அவர்களுடைய பாவத்தை எல்லாம் நான் சுமக்க வேண்டி வரும். அதனால் என்னுடைய கதி என்னாகின்றது? அந்த பாவங்களை எல்லாம் நான் எப்படி போக்கிக் கொள்வேன்? நீயே பதில் சொல் என்றார். அதற்கு பகீரத மன்னர் கங்கையை நோக்கி, தங்களிடத்திலே குற்றம் புரிந்தவர்கள் மட்டும்தான் ஸ்நானம் செய்ய வருவார்களா? தங்களுடைய நீர், கங்கா நீர் மிக மிக பரிசுத்தமானது, தூய்மையானது ஆகும். எனவே தங்களுடைய நீரிலே ஸ்நானம் செய்வதற்காக பல தர்மவான்களும் சத்துவகுணம் மேலோங்கியவர்களும் எல்லா உலகங்களையுமே பரிசுத்தப்படுத்தக்கூடிய பக்தர்களும் ஞானிகளும் பெரும் புண்ணியசாலிகளும் சாதுக்களும் கூட வருவார்கள். தங்களின் நீரிலே நீராடுவார்கள். அவர்களுடைய உடல் கங்கா ஜலத்திலே பட்ட மாத்திரத்திலேயே தாங்கள் புனிதம் அடைந்து விடுவீர்கள். அதாவது பாவிகளின் பாவங்களை எல்லாம் தாங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்களே, அந்த பாவங்கள் எல்லாம் கரைந்து ஓடி போய்விடும். அப்படிப்பட்ட உத்தமர்களான அவர்களுடைய உடலிலே பகவானாகிய ஸ்ரீமன் நாராயணனே வசிக்கின்றார். அதனால் அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். ஆனால் நீங்கள் பூமியிலே இறங்கும் பொழுது மிக மிக வேகமாக இறங்குவதனால் தங்களை தாங்கி பூமியிலே மெதுவாக விடுவதற்கு தேவை இருக்கின்றது. அதை நான் ஒப்புக்கொள்கின்றேன். தங்கள் வேகத்தை பூமி தாங்காது. தங்களிடமும் என்னிடமும் உலக மக்களிடமும் பெரும் கருணை கொண்டு பகவான் ஆகிய சிவபெருமானே அதை செய்வார் என்று பதிலளித்தார். அவருடைய பதிலினாலே கங்காதேவி சமாதானம் அடைந்தார். சரி, என்னை தரிப்பதற்காக, என்னை தரித்து பூமியிலே விடுவதற்காக பரமேஸ்வரனை குறித்து தவம் செய்யுங்கள் என்று கூறினார். பகீரதரும் அவ்வாறே பரமசிவனை குறித்து தவம் செய்தார். பரமேஸ்வரனும் அவரிடம் பிரீத்தி அடைந்து ஆகாயத்திலிருந்து கீழே விழுகின்ற கங்கா நதியை தான் தாங்குவதாக ஏற்றுக்கொண்டார். அதன் பிறகு கங்காதேவி பூமிக்கு வந்தார். அந்த புண்ணியகரமான நதியை பரமசிவன் தன்னுடைய சிரசிலே தாங்கி பூமியிலே கங்கா நதியாக ஓடவிட்டார். மன்னராகிய பகீரதரும் கங்கா நதியை தன்னுடைய பித்ருக்கள் சாம்பலாகி கிடந்தார்களே அந்த இடத்திற்கு அழைத்துச் சென்றார். கங்கா நதியும் பகீரதரின் ரதத்தின் பின்னாலேயே சென்று சகரபுத்திரர்களுடைய சாம்பலை நனைத்தார். அதனால் சகரபுத்திரர்கள் தங்களுடைய குற்றம் நீங்க பெற்று நல்ல கதியை அடைந்தார்கள், சொர்க்கம் சென்றார்கள். அவர்களுடைய உடல்களின் சாம்பல் கங்கை நீரில் நனைந்த உடனேயே அவர்கள் சொர்க்கம் சென்றார்கள் என்றால், மிகவும் ஸ்ரத்தையோடு கங்கை நதியிலே நீராடி பகவானையும் கங்கா தேவியையும் சேவிக்கும்
பக்தர்களுடைய மகிமையை பற்றி சொல்லவும் வேண்டுமோ? பகவானையே பரமகதியாக கொண்ட பல முனிவர்கள் பகவானிடத்திலே ஸ்ரத்தையோடு தங்களுடைய மனத்தை செலுத்தி விடுவதற்கு மிகவும் அரிதான இந்த சரீர சம்பந்தத்தை, உடல் தொடர்பை விட்டுவிடுகின்றார்கள், பரகதியை அடைகின்றார்கள். அந்த பகவானாகிய ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பாதார கமலங்களிலிருந்து தோன்றி இருக்கின்ற கங்காதேவிக்கு, கங்கை நதிக்கு இப்படிப்பட்ட ஒரு பெருமை இருப்பதிலே என்ன ஆச்சரியம், என்ன வியப்பு இருக்கின்றது? அது மிக மிக இயல்பாகவே எதிர்பார்க்கக்கூடியதுதான் என்பது கருத்து. நஹேதத் பரமாச்சரியம், நஹி ஏதத் பரம ஆச்சரியம், இது ஒரு பெரிய ஆச்சரியமே இல்லை என்று கங்காதேவியின் பெருமையை புகழ்ந்து கூறுகின்றார் சுக மகரிஷி. அவர் மேலும் தொடர்ந்து அந்த வம்சத்தை பற்றி எடுத்து கூறினார். அந்த வம்சத்திலே சௌதாசர் என்பவர் தோன்றினார். அவருக்கு கல்மஷபாதர் என்று இன்னொரு பெயரும் உண்டு. கருத்துப்போன களங்கமடைந்த பாதங்களை உடையவர் என்பது அதன் பொருள். ஒரு நாள் அவர் வேட்டையாடுவதற்காக காட்டுக்கு சென்றார். அங்கே ஒரு ராட்சசனை கொன்றார். அந்த அரக்கனுக்கு ஒரு சகோதரன் இருந்தான். தன்னுடைய சகோதரன் இப்படி சௌதாசரால் கொல்லப்பட்டதா அவன் மிகுந்த வருத்தத்தை அடைந்தான். சௌதாசரை பழிவாங்க காத்திருந்தான். ஒரு சமயம் வசிஷ்ட மகரிஷி சௌதாசரிடம் சென்றார். எனக்கு உணவு அளியுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். அரசனும் நல்ல உணவை சமைத்து கொண்டு வரும்படி தன்னுடைய சமையல்காரர்களுக்கு கட்டளையிட்டார். அவரை பழி வாங்குவதற்காக காத்து கொண்டிருந்த ராட்சசன் அரக்கன் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டான். அந்த உணவிலே நர மாமிசத்தை, மனிதனுடைய மாமிசத்தை கலந்து விட்டான். இதை சௌதாச மன்னன் அறியவில்லை. அறியாமையினாலேயே அந்த உணவே வசிஷ்டருக்கு அளிக்கப்பட்டது. ஆனால் வசிஷ்டர் அதை அசுத்தமான உணவு என்று புரிந்து கொண்டார். அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. மேலும் அவர் அரசனிடம் கோபம் கொண்டார். நீ ராட்சசனாக கடவாய் என்று சௌதாச மன்னரை பார்த்து வசிஷ்டர் சபித்தார். ஆனால் பிற்பாடு இந்த தவறு வேண்டுமென்றே ஒரு ராட்சசனால் செய்யப்பட்டது, அரசன் மீது நேரடி குற்றமில்லை என்பதை புரிந்து கொண்டார். அதனால் சற்று மனம் தணிந்தார். நீ, அதாவது சௌதாச மன்னனாகிய நீ 12 வருடங்கள் ராட்சசனாக இரு, அதன் பிறகு உன்னுடைய உண்மையான உருவத்தை அடைவாய், மீண்டும் மன்னனாவாய் என்று அனுகிரகித்தார். ஆனால் சௌதாச மன்னரும் வசிஷ்டரிடம் கோபம் கொண்டார். இது என்ன, நான் எந்த குற்றமும் செய்யாதிருக்கும் பொழுது என்னை இப்படி சபித்து விட்டாரே என்று அவர் கோபம் கொண்டார். அதனால் தானும் வசிஷ்ட மகரிஷியை சபிப்பதற்காக கையிலே ஜலத்தை எடுத்துக்கொண்டார். ஆனால் சௌதாசருடைய மனைவி, வேண்டாம், வசிஷ்ட மகரிஷி நம்முடைய குரு, அவரை சபிக்க வேண்டாம் என்று தடுத்தார். மனைவி அவ்வாறு கூறியதை சௌதாசரும் ஏற்றுக்கொண்டார். ஆனால் சபிப்பதற்காக கையிலே எடுத்துக்கொண்ட ஜலத்தை எங்கே விடுவது? பூமி, ஆகாயம், திசைகள், எல்லா இடங்களிலுமே பல ஜீவர்கள் இருந்தார்கள். ஒரு பாவமும் அறியாத அந்த ஜீவர்கள் துன்பப்படக்கூடாது. எனவே கையிலே எடுத்த நீரை, குருவை சபிப்பதற்காக எடுத்த நீரை அவரால் எங்கேயுமே விட முடியவில்லை. எனவே வேறு வழியில்லாமல் அந்த ஜலத்தை தன்னுடைய பாதங்களிலேயே விட்டுக்கொண்டார். அதுவோ சாபஜலம். எனவே அந்த ஜலம் அவருடைய கால்களை கருக்கச் செய்தது. அவருடைய பாதங்கள் கருத்து போயின. அதனால் அவருக்கு கல்மஷபாதர் என்கின்ற பெயர் உண்டாயிற்று. அதன் பிறகு அவர் குருவாகிய வசிஷ்டர் சபித்திருந்தபடியே ராட்சச ஜன்மத்தை அடைந்தார். ஒரு ராட்சசனாகி காட்டிலே சஞ்சரித்து கொண்டிருந்தார். ஒரு சமயம் அந்த காட்டிலே அவர் ஒரு மகரிஷியையும் அவருடைய பத்னியையும் கண்டார். அப்பொழுது அவர்கள் இருவருமே, ரிஷியும் ரிஷி பத்னியும், காமத்திலே ரமித்து கிடந்தார்கள். உடல் உறவு கொண்டிருந்தார்கள். சௌதாசராகி அந்த அரக்கனுக்கோ மிகவும் பசி. அந்த பசியினாலே தூண்டப்பட்டு சௌதாசராகி அந்த அரக்கன் அந்த மகரிஷியை பிடித்து தின்பதற்காக முயன்றான். அப்பொழுது அந்த ரிஷி பத்னி அரக்கனை பார்த்து, நீங்கள் உண்மையிலே ஓர் ராட்சசர் இல்லை, இக்ஷுவாகுவின் குலத்திலே உதித்த சிறந்த மன்னராகிய சௌதாசர். நானும் என்னுடைய கணவரும் எங்களுக்கு புத்திரன் பிறக்க வேண்டும் என்று விரும்பி காமத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். அந்த காரியம் முடிவதற்கு முன்பாகவே நீங்கள் என்னுடைய பர்த்தாவை, கணவரை உண்டு விடுவது சரியல்ல. என்னுடைய கணவராகிய இந்த பிராமணர் மிக பெரும் வித்வானாவார், தபஸ்வி, சகலவிதமான நல்ல குணங்களையும் கொண்டவர், எல்லோரிடமும் அந்தர்யாமியாக வசிக்கின்ற பகவானையே சேவிப்பவர். நீங்களும் ஒரு சிறந்த அரசர். எனவே இந்த பிரம்ம ரிஷியை நீங்கள் கொன்று தின்பது உச்சிதமல்ல, சரியல்ல. அப்படியே அடங்காத பசியினாலே யாரையாவது புசிக்க வேண்டும், உட்கொள்ள வேண்டும், உணவாக உட்கொள்ள வேண்டும் என்றால் முதலிலே என்னை உணவாக ஏற்றுக்கொண்டு விடுங்கள். எப்படியும் இவரை பிரிந்து, என்னுடைய கணவரை பிரிந்து, இந்த மகரிஷியை பிரிந்து என்னால் இருக்க முடியாது. அப்படியே உயிரோடு இருந்தாலும் நடைப்பிணமாகத்தான் இருப்பேன். மரணம் அடைந்தவளுக்கு சமமானவளாகத்தான் இருப்பேன்.
என்று அழுது கொண்டே எடுத்து கூறினார். ஆனால் சௌதாச மன்னன் இதற்கெல்லாம் சிறிதும் மயங்கவில்லை. ராட்சச புத்தி அந்த மன்னனை அப்பொழுது அவ்வளவு ஆட்கொண்டிருந்தது. ரிஷி பத்னி சொல்ல சொல்ல கேட்காமல் அந்த பிராமணரை எடுத்து கொன்று புசித்து விட்டார், உணவாக உட்கொண்டு விட்டார். தனக்கு கர்ப்பாதானம் செய்ய முயன்று கொண்டிருந்த அந்த ரிஷியை இவ்வாறு சௌதாசர் கொன்றுவிட்டதால், அந்த அரக்கன் கொன்றுவிட்டதால் ரிஷி பத்னியும் மிகவும் கோபம் கொண்டார். மன்னரை அரக்கனை சபித்தார். இனி உனக்கு புத்திர பாக்கியமே கிடையாது. கலவியிலே, அதாவது உடல் உறவிலே எப்பொழுது ஈடுபட்டாலும் அதனாலேயே உனக்கு மரணம் சம்பவிக்கும் என்று சபித்தார். அதன் பிறகு அந்த ரிஷி பத்னி இந்த உலகத்திலே உயிர் வாழ விரும்பாமல் தன்னுடைய கணவரின் உடலை தகனம் செய்யும் பொழுது அதிலேயே உடன்கட்டையும் ஏறிவிட்டார். தன்னுடைய பதியுடனேயே சென்று அந்த பதியினுடைய உலகத்தை அடைந்தார். சௌதாச மன்னருக்கு வசிஷ்டர் அளித்திருந்த சாப காலம் 12 வருடங்கள். அந்த மன்னன் ராட்சசனாகும்படி 12 ஆண்டுகளுக்கு ராட்சசனாக இருக்கும்படி வசிஷ்ட முனிவர் சபித்திருந்தார். அந்த 12 ஆண்டுகளும் முடிவுக்கு வந்தன. அதன் பிறகு சௌதாசர் அரக்கனாக இருந்த, ராட்சசனாக இருந்த அந்த சௌதாசர் மீண்டும் ராஜாவினுடைய, மன்னனுடைய உடலை அடைந்தார். ஆனாலும் ரிஷி பத்தினியினாலே சபிக்கப்பட்டிருந்ததினாலே அவர் தன்னுடைய மனைவியிடம் உடல் உறவு வைத்துக் கொள்ளவில்லை. அதனால் அவருக்கு புத்திரன் இல்லாமலேயே இருந்தது. அதனால் அவர் தன்னுடைய குருவாகிய வசிஷ்டரையே வேண்டிக் கொண்டார். தன்னுடைய மனைவியுடன் சேர்ந்து தனக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும்படி அனுகிரகிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். வசிஷ்டரும் சம்மதித்தார். வசிஷ்டர் மூலம் சௌதாசருடைய மனைவியும் குழந்தை பேற்றை அடைந்தார். அந்த குழந்தையின் மூலமாகத்தான் சௌதாச மன்னனுடைய வம்சம் வளர்ந்தது. பல வருடங்களுக்கு பிறகு அந்த வம்சத்திலே கட்வாங்கர் தோன்றினார். ஒரு முறை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருந்த பொழுது தேவர்கள் கட்வாங்கரிடம் வந்து தங்களுக்கு உதவி செய்ய வேண்டும், தங்கள் பக்கத்தில் நின்று போரிட்டு தங்களுக்கு வெற்றி பெற்று தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். கட்வாங்க மன்னரும் அவ்வாறே சென்று தேவர்களுக்கு வெற்றி பெற்று கொடுத்தார். எதிரிகளான அசுரர்களை கொன்று குவித்தார். அதனால் தேவர்கள் கட்வாங்கருக்கு ஒரு வரம் கொடுக்க விரும்பினார்கள். கட்வாங்கரோ எதையுமே யாசிக்காமல் தன்னுடைய ஆயுள் இன்னும் எவ்வளவு மீதம் இருக்கின்றது என்பதை கேட்டார். அதற்கு அவர்கள், உங்களுடைய ஆயுள் இன்னும் ஒரு முகூர்த்த காலம்தான் பாக்கி இருக்கின்றது என்று எடுத்து கூறினார்கள். அந்த விஷயத்தை தெரிந்து கொண்ட உடனே அவர் தன்னுடைய நகரத்துக்கு ஓடோடி வந்தார். நல்ல கதியை அடைவதற்கு தான் என்ன செய்தாலும் அதையெல்லாம் இன்னும் ஒரு முகூர்த்த காலத்துக்குள்ளேயே செய்தாக வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு அவர் அவ்வாறு ஓடி வந்தார். பகவானிடத்திலே எனக்கு நிறைந்த பக்தி இருக்கின்றது. மனைவி, மக்கள், ராஜ்யம், மற்ற சுகபோகங்கள் இவற்றிலெல்லாம் எனக்கு அதிக பிரீத்தி இல்லை. பகவானைத் தவிர வேறு ஒரு பொருள் இருப்பதாகவும் நான் நினைக்கவில்லை. அதனால் இந்த மாதிரியான விஷயங்களிலே எல்லாம் நான் எந்த வரத்தையும் தேவர்களிடமிருந்து யாசிக்கவில்லை. அவர்கள் தேவர்களே ஆனாலும் கூட அவர்களுடைய மனமும் புத்தியும் விஷயங்களிலேயே, புறப்பொருள்களிலேயே செல்கின்றன. அதனால் அவர்கள் கூட தங்களின் இதயத்திலேயே வசிக்கின்ற பகவானாகிய ஸ்ரீமன் நாராயணனை அறிந்து கொள்ளவில்லை. புற விஷயங்கள், புற இன்பங்கள் எல்லாமே பகவானுடைய மாயையினாலே செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே அவற்றையெல்லாம் விடுத்து நான் உத்தமமான பிரம்மகதியை அடைகின்றேன். அதைத்தான் செய்ய வேண்டும். அதுவே செய்வதற்கு தகுதியான விஷயம் என்று உறுதி கொண்டார். அஞ்ஞானத்தினாலே, மாயையினாலே ஏற்படுகின்ற சகல சங்கல்பங்களையும் அவர் துறந்தார். தன்னுடைய ஆத்மாவிலேயே லயித்து ஆத்மஸ்வரூபியாக ஆனார். மிக மிக உத்தமமான நிலை அது. அந்த நிலை மிக மிக சூக்ஷ்மமானது, நுண்ணியது, மிக மிக மேலானது. அதுவே பிரம்ம நிலை. அதுதான் ஆத்மஸ்வரூபம். அதைத்தான் பகவத் பக்தர்கள் பகவானாகிய ஸ்ரீ வாசுதேவர் என்று சொல்கின்றார்கள். பகவானுக்கும் பாகவத புராணத்துக்கும் பக்தர்களுக்கும் மீண்டும் மீண்டும் நமஸ்காரம்.